அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னும் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹு நேசிப்பதில்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே எந்த ஒரு விஷயத்திலும் வீண் விரயம் செய்யக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பொருளாதாரத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீண் விரயம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், பொருளை விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அப்போ இந்த போன்ற ஆயத்துக்களையும் ஹதீசுகளையும் படிக்கும் பொழுது ஷைத்தான் நம்மை என்ன செய்கிறான் என்று சொன்னால், யார் வீண் விரயம் செய்கிறார்கள் என்று பார்த்து அதை பேசச் செய்கின்றான். உதாரணத்திற்கு ஒரு திருமண விருந்து என்று நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், அந்த திருமண விருந்தில் ஒரு 1000 பேருக்கு விருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக ஒரு 100 பேருக்கு அதிகமாகத்தான் சமைப்பார். அவ்வாறு சமைத்து சாப்பாடு மீதமாகிவிட்டால் அதை ஒரு வீண் விரயம் என்று சொல்லுவார்கள். உண்மையில் இது வீண் விரயமா என்று பார்த்தால், நிச்சயமாக விருந்து என்று வரும் பொழுது கண்டிப்பாக நாம் 10 பேருக்கு விருந்து கொடுத்தால் 11 அல்லது 12 பேருக்கு தான் நாம் சமைப்போம். இது நிச்சயமாக வீண் விரயம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு உணவு இல்லாமல் போய்விட்டால் காலாகாலத்திற்கும் அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏது அந்த திருமணமா, சாப்பாடு இல்லாமல் போயிடுச்ச அப்படி என்று பேசுவார்கள். இப்படிப்பட்ட இடி சொல்லுக்கு பயந்தும் சிலர் அதிகமாக சமைப்பது உண்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த விருந்துக்கு அதிகமாக சமைக்கக்கூடியவர்கள் வீண் விரயம் செய்கின்றார்களா, அல்லது அந்த விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் வீண் விரயம் செய்கின்றோமா என்று பார்த்தால், நிச்சயமாக அந்த விருந்துகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நம்மை ஷைத்தான் விரயம் செய்து வைத்து விடுகின்றான். ஆனால் நாம் அதை கண்டு காணாமல் இருக்கின்றோம். எந்த ஒரு விருந்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த இலையிலே நிறைய சாப்பாடு செல்லுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதிகமான சாப்பாட்டை அப்படியே வைத்து இலையை மூடக்கூடியவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வு அற்று அவர்கள் இருப்பதே ஷைத்தான் அவர்களை இந்த விஷயத்திலே வழிகெடுத்திருக்கின்றான். ஷைத்தானுடைய ஆற்றல் மிக வலிமையானது. அவன் சர்வ சாதாரணமாக நீங்கள் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு தண்ணீர் பாட்டிலை கடைசி துளி வரைக்கும் குடிக்கக்கூடிய நாம் கல்யாண விருந்துகளிலே அந்த தண்ணீர் விலை கொடுத்து வாங்கி அந்த தண்ணீர் பாட்டிலே கையை கழுவுவது, அரை பாட்டில் தண்ணீர் இருக்கும் பொழுது அதை அப்படியே விட்டு விட்டு எழுந்து செல்வது, இது வீண் விரயம் அல்லையா? உங்களுடைய உணவு உங்களுடைய தட்டுக்கு வந்து விட்டால் அதற்கு நீங்கள் பொறுப்பல்லவா? அப்போ உங்களுடைய தட்டிலே இருக்கக்கூடிய, உங்களுடைய இலையிலே இருக்கக்கூடிய அந்த உணவு உங்களுடைய பக்கத்திலே உங்களுடைய குழந்தைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் மீதம் வைக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடுவது போல் விருந்திலே நீங்கள் செய்கின்றீர்களா? குறிப்பாக சகோதரிகள், பெண் தாய்மார்கள் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய உணவு அதிகமாக இருந்தால் உங்களுக்குத்தான் தெரியும் உங்களுடைய குழந்தை எவ்வளவு சாப்பிடும் என்று சொல்லி. உணவை பரிமாறக்கூடியவர் குறைவாக வைத்து விட்டாலும் அதற்காக கோபித்து கொண்டு செல்லக்கூடியவர்களும் நம்மில் இருக்கின்றார்கள். ஒரு விருந்து என்று சொன்னால் அதில் விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் நம்மிடத்திலே இல்லை. எவ்வளவு அழகான ஒரு விருந்தாக இருந்தாலும் அந்த விருந்து முடிந்த கையோடு அதில் உள்ள குறைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு உணவையும் தங்களுடைய வாழ்நாளில் குறை கூறியவர்கள் அல்ல. நல்ல உணவாக இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திருமண விருந்துகளிலே நம்முடைய குழந்தைகளுடைய இலையில் உணவை விட்டு விடுவது, நம்முடைய இலையில் பாதி உணவோடு எழுந்திருத்து செல்லுவது, அதே போல கை கழுவக்கூடிய இடத்தில் போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஒருவர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு உணவு அந்த கை கழுவக்கூடிய இடத்திலே கிடக்கும். இப்போ இது எந்த மார்க்கத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள்? நாளை இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் வினவ மாட்டான், விசாரிக்க மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா,
நீங்கள் செய்த சிறிய ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அது மறுமையிலே உங்களுக்கு எடுத்து காட்டப்படும், அதற்குரிய நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். மையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, தீமையான காரியத்தை நீங்கள் கடுகளவு செய்தாலும் அதை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், அதற்காகவும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். உங்களுடைய கைகளிலே உள்ள உணவோடு போய் நீங்கள் கை கழுவி அந்த கை கழுவக்கூடிய இடத்திலே வந்து பார்த்தால் எவ்வளவு சோறு கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உண்ணும் பொழுது ஒரு உணவு பருக்கை கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கள். உங்களுடைய தட்டிலே உங்களுடைய இலையில இருக்கக்கூடிய முழுமையான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். ஏனென்றால் எந்த பருக்கையில் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான் என்பது, அவனுடைய அருள் வளம் எதில் நிறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. அதே போல நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த உணவை விரலை சூப்பி அதற்கு பிறகு கை கழுவுவதுதான் சுன்னத் என்பதை தெரிந்து வைத்தும் இது ஒரு சபையில் செய்தால் யாரேனும் ஏதேனும் நினைப்பார்களோ என்று ஷைத்தான் நம்மளை எண்ண வைத்து எவ்வளவு அழகாக அவன் வெற்றி பெற்று விடுகின்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதை பற்றி பேச வேண்டுமானால் எவ்வளவோ பேசலாம். ஆனாலும் நம்மில் ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து திருந்துவோமையானால் மட்டுமே இஸ்லாத்தை நாம் நிலைநிறுத்த முடியும். புத்தகங்களிலும் மேடை பேச்சுகளில் மட்டும் இஸ்லாத்தை சொல்லுவது முறையல்ல. நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்துக்களாக மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். ஷைத்தான் நாம் செய்யக்கூடிய தவறே இல்லாத அடிப்படையில் நம்முடைய சிந்தனையில் இருந்து மாற்றி விடுவதுதான் அவனுடைய ஆற்றல் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய இது போன்ற ஆற்றலில் இருந்து நம்மை அனைவரையும் ஒவ்வொருவரையும் அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.